வைக்கும் சகோதரரிடம் கோபம் கொள்ளுதல். எந்த மனிதர் முஸ்லீமென தம் சகோதரரிடம் கோபம் கொண்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்து அதே நிலையில் இறந்து விடுகிறாரோ அவர் நேராக நரகத்திற்கு சென்று விடுகிறார். நவுதுபில்லாஹ் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளியிருக்கிறாங்க. மற்றொரு ஹதீஸில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ் தஆலாவின் சமூகத்தில் அடியார்களின் அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அல்லாஹ் தஆலாவின் அருளினால் நற்செயல்களின் பொருட்டால் அல்லாஹுக்கும் இணை வைத்தவர்களை தவிர மற்றெல்லாருக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் தங்களுக்குள்ள சண்டையிட்டு கொண்ட 2 நபர்களை தவிர அவர்கள் ஒற்றுமையாகும் வரை அவர்களை அப்படியே விட்டு வையுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தாமதித்து அவர்களுக்கு மன்னிப்பில்லை என்று அல்லாஹ் கூறுறான் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு ஹதீஸில். இன்னொரு ஹதீஸில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ்விட அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அவற்றில் தௌபா செய்தவர்களுடைய தௌபாவும் பாவ மன்னிப்பு தேடுபவர்களின் பாவ மன்னிப்பும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அல்லாஹ் ஏற்றுக்கிட்டாதான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. ஆனால் தங்களுக்கிடையே சண்டையிட்டு கொண்டவர்களை அதே நிலையில் தான் விட்டுவிடப்படுகிறது என்று அருளப்பட்டுள்ளது. பராத்திரவில் பொதுவான இறையருள் படப்பினங்கள் பால் திரும்புகிறது. சிறிய காரணங்களாலும் அன்று அனைவருக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் 2 மனிதர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுவதே இல்லை. ஒருவர் இஸ்லாத்தை நிராகரித்த காஃபிர், 2வது மற்றொருவர் பிறரின் மீது வஞ்சகம் எண்ணம் கொண்டவர் என்று அறிவிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. 3 நபர்களுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் விஷயத்தில் அவை அவர்களுடைய தலைக்கு மேல் 1 ஜான் உயரம் கூட செல்வதில்லை. அல்லாஹ் தஆலா பாதுகாத்தவர்களை தவிர அவர்களில் ஒருவர் தங்களுக்கிடையே தர்க்கம் செய்து கொள்பவர் என்று ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன நம்மளை சாதாரண மக்களை பற்றியும் சரி அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர விசேஷமானவர்களில் சிறப்புக்குரியவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் கூட தீன்தாரிகள் என்று கருதப்படுபவர்கள் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமைஞ்சிருது. இது பற்றி நம்ம மனிதர்கள்ட்ட பேசினா பல ஃபித்னாக்கள் உண்டாகும். எனவே நம்ம மனிதர்கள்ட்ட கூறாமல் இதை பற்றி முறையிட வேண்டியதும் உதவி தேடப்படுவதும் அல்லாஹ்விடம் தான் நமக்கு இருக்குது இன்ஷா அல்லாஹ். எனவே நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ்விடம் உதவி தேடி மற்றும் நம்முடன் பிறந்தவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டு நம்முடைய துவாக்களும் அங்கீகரிக்கப்படுவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம நேரம் தஃப்ஸீல் பண்ணாங்க.